அகிலம் நேய சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலத்தின் தலைப்புச் செய்திகளுடன். அஸ்வேசும நலன்புரி கொடுப்பனவுகள் இன்று முதல் 14,21,745 பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வைப்பிடப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. மொத்தமாக 11,276 பில்லியன் ரூபாய் வங்கிகளுக்கு வைப்பிடப்பட உள்ளதாகவும் பயனாளிகள் இன்று முதல் இந்த பணத்தை பெறலாம் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி பளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சோரன்பற்று பகுதியில் வீடு ஒன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகத்தை மூடி மறைத்து கத்தி, வாள்கள், பெட்ரோல் குண்டுகள் ஆகியவற்றுடன் 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 4 நபர்கள் வீட்டிற்குள் தாக்குதலை மேற்கொள்வதற்காக அத்துமீறி நுழைந்து உடைமைகளை சேதமாக தாக்கி சேதம் விளைவித்ததுடன் தீயிட்டு எரித்துள்ளனர். இதில் 2 மோட்டார் சைக்கிள்கள், கதவுகள், கண்ணாடிகள், குளிர்சாதன பெட்டி, அலுமாரிகள், ஏனைய பெறுமதியான ஆவணங்களுடன் பெறுமதியான வீட்டு உபகரணங்களும் சேதமடைந்துள்ளன. வீட்டில் இருந்தவர்கள் குரல் எழுப்ப தொடங்கியதும் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பெட்ரோல் போத்தலை கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். பளை காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதன் பிரகாரம் பளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எண்புக்கூடுகளை ஒத்த புதிய எண்புக்கூடுகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது சித்துப்பாத்தி புதைகுழி வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மண் பகுப்பாய்வு மற்றும் ஸ்கேன் ஆய்வு அறிக்கைகள் சட்ட வைத்திய அதிகாரியால் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த அறிக்கைகளின் அடிப்படையில் புதைகுழியில் மேலும் எண்புக்கூடுகள் இருக்கலாம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சித்துப்பாத்தி புதைகுழியில் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கொட்டலாவா வாவிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் 1965 T56 ரக தோட்டாக்களும் ஏனைய ரக 115 தோட்டாக்களும் கண்டறியப்பட்டுள்ளன. குறித்த வாவியில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 5038 தோட்டாக்கள் மீட்கப்பட்டன. இதன்படி தற்போது வரையில் கொட்டலாவா வாவியில் இருந்து T56 துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 7118 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நபர் ஒருவர் விறகு வெட்டுவதற்காக கொட்டலாவா வாவி பகுதிக்கு சென்ற நிலையில் ஏரியில் பல தோட்டாக்கள் இருப்பதை அவதானித்துள்ளார். இதனை அடுத்து அந்த நபரால் போலீஸ் அவசர எண்ணுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளன. அதன் பின்னர் கலன் பிந்துணுவ போலீசார் முன்னெடுத்த சோதனையின் போதே பெருமளவான தோட்டாக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாயையும் திருகோணமலை மாவட்டத்தின் புல்மோட்டையையும் இணைக்கும் பாலத்தை அமைக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் இப்பாலம் அமைக்கப்பட்டால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான போக்குவரத்து இலகுவாக்கப்படுவதுடன் சுற்றுலாத்துறையும் மேம்படும் என இதன்போது ரவிகரன் எம்பி ஜனாதிபதிக்கு இந்த பாலத்தை அமைக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை எடுத்து உறுதியெடுத்து குறித்த பாலத்தினை அமைப்பதற்கு எதிர்வரும் 2026ஆம் ஆண்டிற்குரிய வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் உறுதியளித்துள்ளார். கண்டி நகரத்தை இரவிலும் செயல்படும் நகரமாக மாற்றி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்க ஒரு சிறப்பு திட்டம் இந்த மாதம் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் கண்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்டியில் உள்ள முக்கிய ஹோட்டல்கள், பிற வணிக நிறுவனங்கள், கலாச்சார மையங்கள், விளையாட்டு போன்ற பல கூறுகளுடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கண்டியில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இரவில் தக்க வைத்துக் கொள்வதாகும் என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SP.S. அபயகோன் தெரிவிக்கையில், மத்திய மாகாண ஆளுநர் அலுவலகம், மத்திய மாகாண சபை மற்றும் கண்டி மாநகர சபை உட்பட கண்டியில் உள்ள அனைத்து வர்த்தக சங்கங்களின் பங்கேற்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். புத்தளம் அட்டவிலாவ வனவிலங்கு சரணாலயத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 100 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் முற்றிலுமாக இருந்து நாசமாகியுள்ளதாக புத்தளம் பேரிடர் மேலாண்மை உதவி பணிப்பாளர் நிசாந்த பண்டார தெரிவித்தார். மதுர்கம கிராமத்தின் திசையில் இருந்து தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் சரணாலயம் முழுவதும் தீ பரவியதால் புத்தளம் தம்பப்பண்ணி கடற்படை தளம் மற்றும் புத்தளம் நகராட்சி மன்ற தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அதை தடுக்க அதிக முயற்சி எடுத்துள்ளனர்.
தீ பரவியதால் சுற்றியுள்ள கிராமங்களை அருகிலுள்ள தம்பபண்ணி கடற்படை தளத்தையும் பாதுகாக்க மாலுமிகளும் நகராட்சி மன்ற தீயணைப்பு துறையும் கடுமையாக உழைத்தனர். மொரட்டுவ பிலியந்தல வீதியின் கொஸ்பலன பாலத்திற்கு அருகிலுள்ள போல்கொட ஆற்றில் மிதந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 46 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். போல்கொட ஆற்றில் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீஸ் அவசர பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் கடந்த 2 நாட்களாக வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்தார். அது தொடர்பில் அவரது குடும்ப உறுப்பினர்களால் போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. நீண்ட காலமாக அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் வேறு பல நோய்களுக்கு ஆளாகியிருந்ததாக உயிரிழந்தவர்களின் சகோதரர் போலீஸ் நிலையத்தில் வழங்கிய வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு ஆதரவு வழங்கிய அரசியல்வாதிகள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார். 37வது போலீஸ் மா அதிபராக தமது கடமைகளை அவர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே போலீஸ் மா அதிபர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்தியாவில் இருந்து MV எக்ஸ்பிரஸ் என்ற அதிசொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பலானது இன்று ஜாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளதாக காங்கேசன் துறைமுக அத்தியட்சகர் தானா பகீரதன் தெரிவித்துள்ளார். 10 தளங்களை கொண்ட மிக பிரம்மாண்டமான இந்த கப்பலானது இந்தியாவில் இருந்து சுமார் 1391 சுற்றுலா பயணிகளுடன் புறப்பட்டு ஹம்பாந்தோட்டை திருகோணமலை ஊடாக இன்று காங்கேசன் துறையை வந்தடைய உள்ளது. இந்த கப்பலில் சுமார் 584 ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். அதேவேளை குறித்த சுற்றுலா பயணிகள் கப்பலானது கடந்த 2023ஆம் ஆண்டு 9 தடவைகளும் 2024ஆம் ஆண்டு 6 தடவைகளும் இலங்கைக்கு வந்திருந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு இன்று மற்றும் 22ஆம் திகதி ஆகிய 2 தினங்கள் வருகை தரவுள்ளதாக தானா பகீரதன் மேலும் தெரிவித்தார். பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் போரை நிறுத்த கோரி பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் இலங்கை அரசியல் கட்சிகளின் கூட்டணி ஐநா அலுவலகம் முன் இன்று பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. பாலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலின் ஜியோனிச வாதத்தால் குழந்தைகள் இறந்து வருவதாகவும் பசியால் வாடும் மக்களை குறித்த சூழ்நிலையில் இருந்து காப்பாற்ற ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதாகவும் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பியுள்ளனர். செஞ்சோலை படுகொலையின் 19வது நினைவஞ்சலி வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தால் வவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக கடந்த 3098 நாட்களாக போராட்டம் மேற்கொள்ளும் பந்தலில் குறித்த அஞ்சலி நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்தவர்களின் நினைவாக அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலி நிகழ்த்தப்பட்டது. நிகழ்வில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கலந்து கொண்டிருந்தனர். முல்லைத்தீவு வள்ளிப்புணம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் 2026ஆம் ஆண்டு தலைமைத்துவ பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது ஸ்ரீலங்கா விமானப்படை நடத்திய தாக்குதலில் பாடசாலை மாணவர்கள் 53 பேர் உட்பட 61 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. பேராதனையில் சாக்லேட் திருடியதாக முதியவர் ஒருவர் அடித்து கொல்லப்பட்டுள்ளார். பேராதனையில் உள்ள ஏரியகம பகுதியைச் சேர்ந்த 67 வயது முதியவர் ஒருவரே இவ்வாறு அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் சாக்லேட்டுகள் மீது அதீத விருப்பம் உடையவர் என்பதுடன் தினமும் தனக்கும் தனது மனைவியிற்கும் சாக்லேட்டுகள் வாங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்த நிலையில் சாக்லேட்டுகள் வாங்குவதற்காக கடைக்கு சென்ற அவரிடம் போதிய பணம் இல்லாத காரணத்தினால் சாக்லேட்டுகள் சிலவற்றை அவர் கடையிலிருந்து திருடியுள்ளார். குறித்த சம்பவம் அங்கிருந்த CCTVயில் பதிவாகி இருந்த நிலையில் அடுத்த நாள் அவர் கடைக்கு சென்ற போது கடையின் உரிமையாளரும் அவரது ஊழியரும் அவரை கடைக்குள் இழுத்துச் சென்று தாக்கியுள்ளனர். இதனை அடுத்து தாக்குதலுக்குள்ளான முதியவரை கடை மூடும் வரை உள்ளேயே வைத்திருந்து வீதியில் விட்டு சென்றுள்ளனர். அவ்வழியூடாக சென்ற பெண்ணொருவர் அவரை அடையாளம் கண்டு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளார். மரண படுக்கையில் இருந்த முதியவர் குறித்த விடயங்களை வாக்குமூலமாக தெரிவித்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். நுவரெலியா ராக்கலை பிரதான வீதியில் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் திடீர் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நுவரெலியா ராக்கலை தனியார் பேருந்து சாரதிக்கும் நுவரெலியா கந்தப்பளை தனியார் பேருந்து சாரதிகளுக்கும் இடையே நேற்று முன்தினம் கந்தப்பளை மற்றும் நுவரெலியா பிரதான பேருந்து தரிப்பிடத்தில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. இதனால் தமக்கு உரிய தீர்வு வேண்டுமென கோரி குறித்த பணிப்பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இலங்கை நாடாளுமன்றத்தில் பாரிய அளவிலான திருத்தப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 4 தசாப்தங்களுக்கு பின்னர் இவ்வாறு திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வருகிறது. இலங்கை இராணுவத்தினர் ஒத்துழைப்புடன் திருத்தப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.